நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்களுடைய பெரிய தந்தையான அபு தாலிப் வியாபாரத்துக்காக ஷாம் நாட்டுக்கு போகிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் தன்னோட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஷாம் நாட்டில் இருக்கிற புஸ்ரா அப்படிங்கிற நகரத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பஹீரா அப்படிங்கிற பிரபலமான துறவி ஒருத்தர் இருக்கார். அவர் எங்கேயுமே போக மாட்டாராம், வீட்டுக்குள்ளேயே இருப்பாராம். அவருடைய பெயர் ஜர்ஜீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன அந்த வியாபார கூட்டம் புஸ்ரா நகரத்துக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த துறவி அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக வேக வேகமாக அந்த இடத்துக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, இதோ உலகத்தாரின் தலைவர், இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்ன அந்த துறவியை பார்த்து அபு தாலிப் அவங்களும் குறைஷி கூட்டத்தில் இருக்க மற்ற பெரியவங்களும் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, நீங்கள் அந்த கணவாய் வழியாக வரும்போது அங்கே இருக்கிற ஒரு கல்லும் ஒரு மரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஜிதா செஞ்சிச்சு. அது ரெண்டும் இறை தூதர்களை தவிர வேறு யாருக்குமே சஜிதா செய்யாது அப்படின்னு சொன்னார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தோல் பூஜத்துக்கு கீழே ஆப்பிள் வடிவம் போன்ற ஒரு முத்திரை இருக்குது, அதை வச்சும் தான் நான் சொல்கிறேன். இன்னும் வேதங்கள்லாம் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பஹீரா அப்படிங்கிற துறவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்க கூட இருந்த மற்றவங்களுக்கும் விருந்து வச்சு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த சிறுவரை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஷாமுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போவாதீங்க. அங்கே இருக்க ரோமர்களும் யூதர்களாலேயும் இவங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம், அதனால் இவங்களை இங்கேருந்து மக்காவுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அபு தாலிப் இருக்காங்க இல்லையா, அவங்க உடனே சில வாலிபர்கள் அங்கே இருக்க மற்றவங்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திரும்ப மக்காவுக்கே அனுப்பி வச்சிடுறாங்க.